ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்றைக்கி இதில் பார்க்க போகிறது ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவியான கன்னி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இது நார்மலான ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படம் கிடையாது. ஸோ மாஸ் மசாலா, காமெடி, ரொமான்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரியில் இல்லாத ஒரு மூவி. ஸோ ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ்புல்லான ஒரு படத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் வந்து ஓகே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோட கதையை சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கிற அந்த சென்டர் ஆஃப் த ஹார்ட் அந்த ஸ்டோரி லைனை சொன்னால் தான் வந்து உங்களுக்கு படமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ படத்தோட கதைன்னு பார்க்கும்போது ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி எல்லாமே இந்த சித்த மருத்துவத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அதில் அவங்க அம்மா தான் வந்து அந்த ஊருக்கே வந்து இந்த சித்த மருத்துவங்கள் அந்த சித்த மருத்துவத்தோட இப்போ எல்லாத்தையுமே கரைச்சி குடித்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலை அடிவாரத்துலையுமே அபூர்வமான நிறைய மூலிகைகளும் நல்லா விளையக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ இப்படி சித்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்க இவங்க அந்த ஊருக்கு புதுசாக ஒருத்தவங்க டாக்டர் வந்திருக்காப்புல. ஸோ ஒரு வியாபாரத்துக்காக வந்துட்டு அந்த பேஷனுக்கு வந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றுமே தெரில. உடனே வந்து இந்த சித்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்க இவங்க அம்மா கிட்ட தான் வந்து கொண்டு விடுதாங்க. அவங்க அந்த இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்து குணமாக்கிடுறாங்க. குணமானக்கப்புறம் அந்த நபர் சொல்கிறாங்க, நானே ஒரு டாக்டரு, என்னோட இருக்கிற நோய்க்கு வந்து எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காது, ஒரு ஸ்டேஜில் நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை எப்படி நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னு தெரியல, ஆனால் நீங்கள் தான் எனக்கு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கேயே உங்களுக்கு படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குணப்படுத்த முடியாத அந்த நோய்க்கு இவங்க வந்து சித்த மருத்துவத்து மூலமாக இப்படி ஒரு தீர்வை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறனால பல கார்ப்பரேட்ஸ் வந்து இந்த சித்த மருத்துவத்தை அழிக்கிறதுக்காக களமிறங்குறாங்க. அதில் இவங்களோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலியே வந்து சிதைஞ்சு போகுது. அதில் ஹீரோயினும் அவங்களோட அண்ணன் பசங்க 2 பேருமே வந்து தப்பிச்சிடுறாங்க. ஒரு கை குழந்தை, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இந்த 3 பேருமே தப்பிச்சு இன்னொரு இடத்துல வந்து தஞ்சம் அடைகிறாங்க. ஆனால் இவங்களை கொல்றதுக்காகவும் சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையிலெல்லாம் மாட்டாமல் இவங்க உயிர் தப்பிச்சாங்களா இல்லையா, சித்த மருத்துவத்தை காப்பாற்றினாங்களா இல்லையாங்க தான் இந்த படத்தோட மொத்த கதையுமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் படங்களே பார்த்து போர் அடிச்சு போச்சுப்பா, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவி பார்க்கணும்னு நினைக்கிற பேஷன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு சேஞ்சை கொடுக்கும் நம்புகிறேன். ஸோ அதுலேயுமே இந்த படத்தில் இருக்கிற அந்த கதையோட பிளாட்டை எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக எடுக்க முடியுமோ அதுக்கு இந்த படத்தோட டேரக்டர் எல்லாருமே வந்து டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பர்டிகுலர் அந்த சொன்ன தெரியுமா, அந்த டாக்டர் வந்து இவங்க கிட்டக்க வந்து அந்த சித்த மருத்துவம் வாங்கும்போது அந்த காசு இவங்க முடிஞ்சதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ஷனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இவளை என்னை குணப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி ஒரு கட்டு எடுத்து கொடுப்பாரு காசு. ஆனால் அந்த காசு வேணாம்பா அப்படிங்கிற அந்த சொல்கிற போர்ஷன்ஸாக இருக்கட்டும். இதெல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி டீட்டெயிலிங்கான ஒர்க்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை ஹார்ட் டச் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா டெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டருக்கு இவர் தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டர் செலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நீட்டான ஒரு ட்ராமாவாக கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ ஓவராலாக ஒரு நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு செட் ஆகாத ஒரு படம் தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலுமே உங்களை போர் அடிக்காதுன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். லாஸ்ட் போர்ஷன்ஸில் ஹீரோயின் வந்து அந்த வெட்டுற மாதிரியான வைலன்ஸ் போர்ஷன் மட்டும் படத்தில் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.